ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டே இன் லைஃப் vlog மாதிரி தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக டோஸ்ட்டில் எக்ஸும் கூட ஒரு ஹேஷ் ப்ரௌனும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் கார்டனை என்ஜாய் பண்ணிகிட்டே ஒரு காஃபி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சென்ஸ் போய் அங்கே ஃப்ளாரிஸ்ட்கிட்ட ஒரு பொக்கே வாங்கினேங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பூ என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் செடியும் பார்த்தேங்க. சரி நம்ம கார்டனில் வைக்கலான்னு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் செடியை வச்சிடலான்னு கார்டனுக்கு போயிட்டேங்க. அங்கே இந்த ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தேங்க. ஸ்ட்ராபெரி சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சரி அதையும் பறிச்சுட்டு தேவையான தண்ணியும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ரைஸ் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், தக்காளி செடி, அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேங்க. அதில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் செடியும் வச்சுட்டு தண்ணியெல்லாம் விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து எவர் கிரீன்ஸும் பெரினியந்த செடிங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் வச்சுருந்தேங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுருக்கேங்க. இந்த செடியை பற்றி டீட்டெயிலாக தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி கார்டன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் பண்ணிடலான்னு வந்து சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணேங்க. பிரியாணி குக்கர்லேயே பண்ணிட்டேங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ் நான் வந்து இன்றைக்கி கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, பீன்ஸ் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கூடவே தயிரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துமலி தலை, புதினா ஆட் பண்ணி நல்லா ஒரு வணங்கினதுக்கு அப்புறமாங்க தேவையான அளவு தண்ணி. நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக இருந்துச்சு. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பலன்னு இருக்குங்க. சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கூடவே தயிரும், வெங்காயம், அப்புறம் குக்கும்பர் சேர்த்துன்னு பச்சடியும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.